ஃபைனலி அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த டீசரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு அஃபிஷியலாக படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த டீசரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டீசரை பார்த்த உடனே நமக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இது டீசர் கட்டியும் கவனமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னுமே கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது. இந்த சமயத்தில் டீசர்லேருந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்லோவான டீசராக இருக்குது. ஆனால் குவாலிட்டியான டீசராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் தரத்தை ஒரு திரைப்படம் உருவாகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரிகிறது. அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் லுக் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட லுக்கை பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஹாலிவுட் லெவலில் ஒரு ஹாலிவுட் ஹீரோவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதில் தெரிகிறது. அஜித்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லாமல் த்ரிஷா அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரேமையும் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃப்ரேம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகிறது. ஏன்னா இந்த படத்தோட டீசர் ஃப்ரேம்ஸே ஒவ்வொன்றுமே அவ்வளோ முக்கியமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபுல் படமும் முக்கால்வாசி ஃபிலிம் பாலைவனத்தில் நடக்க இருப்பதால் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக உருவாகியிருக்கு. சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பினாலுமே படம் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் ரீஷூட் பண்ணி அவ்வளோ சூப்பராக படத்தை செதுக்கி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்களாம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.